Hello guys, I hope everybody are doing great. நான் உங்கள் மது. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா அனிமல் கிளிக்கர் கேம் அண்ட் ஸ்க்ராட்ச் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்க்ராட்ச் நேம் மாற்றிக்கலாம். வில் நேம் இட் ஆஸ் அனிமல் கிளிக்கர் கேம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்க போது. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ரேண்டம் அனிமல்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இட் கேன் பி எனி அனிமல்ஸ் ஆர் எனி ஃப்ரூட்ஸ். ஓகேவா? நீங்கள் வந்து லெவல் 1 வந்து அனிமல்ஸ் வச்சு பண்ணலாம், லெவல் 2 வந்து லைக் ஃப்ரூட்ஸ் அண்ட் இது வச்சு பண்ணலாம். நெக்ஸ்ட் வி ஹேவ் பால்ஸ் இருக்குது, அது வச்சு கூட பண்ணலாம். ஸோ உங்கள் இஷ்டம் தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம், பிக் சம் ரேண்டம் அனிமல்ஸ். ஸோ நான் கிராப் எடுக்க போகிறேன். ஸோ தென் பீட்டல் எடுக்க போகிறேன் பிகாஸ் இட் லுக்ஸ் லவ்லி. அடுத்து நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து வி ஹேவ் ஃப்ராக்ஸ். ஓகேங்களா? ஸோ வந்து நான் வந்து ஒன்னொருத்துக்கு ஒரே ஒரு அனிமலுக்கு மட்டும் தான் கோடு போட போகிறேன். மற்றதுக்கெலாம் நீங்கள் போட்டு சொல்ல போகிறீங்க. ஓகேவா? I'll try to put code for everything if possible. If not, நம்ம ஒன்றுத்துக்கு மட்டும் போட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ that's a step 1. Choosing the sprite is always a step 1. அதுக்கு அடுத்து step 2 என்னன்னா backdrop வந்து சூஸ் பண்ணுறது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பேசிக்கான backdrop வேணும், லைக் தட் இஸ் jungle backdrop. ஸோ அதுதான் என்னோட பேசிக் பேக்ட்ராப்பாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ வந்து இந்த கேம் வந்து வெரி வெரி பிகினர் கேம். ஓகேவா? ஸோ அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா வெரி லெஸ் கோடில் வந்து நான் இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண பார்க்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து இந்த கிராப் வந்து ரேண்டம் பிளேஸில் மூவ் ஆகணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இப்போ வந்து நம்ம கோட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் திங் ஐ வாண்ட் பிக் அப் இஸ் கோ டு ரேண்டம் பொசிஷன். ஓகேவா? ஸோ என்ன ஆக போகுதுன்னா, எவ்ரி சிங்கிள் டைம் இந்த கிராப் வந்து ஒவ்வொரு ரேண்டம் பொசிஷனுக்கு போக போகுது. ஒரு வித்தியாசமான பொசிஷனுக்கு, நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாத பொசிஷன்ஸ்க்கு இது போகுது. அதுக்கு தான் இந்த கோ டு ரேண்டம் பொசிஷன். ஓகேவா? ஸோ வந்து நான் போடுற கோடு எல்லாமே வந்து இந்த கிராப்குள்ளே தான் அடங்கி இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து கோ டு ரேண்டம் பொசிஷன் பண்ணிட்ட பிறகு எனக்கு வந்து இது எப்போ ஆகணும்னா, எவ்ரி சிங்கிள் டைம் ஐ கிளிக் திஸ் க்ரீன் ஃப்ளாக் எனக்கு வந்து செட் ஆஃப் ப்ரொசீஜர் வந்து நடக்கணும். ஓகே, ஸோ அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஈவெண்ட்ஸ் போயிட்டு ஃப்ளாக் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து எவ்ரி சிங்கிள் டைம் நான் இந்த ஃப்ளாகை கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த கிராப் வந்து ஒரு பொசிஷன்ஸுக்கு போகும். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் எல்லா டைமும் நான் இந்த ஃப்ளாகை வந்து கிளிக் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால் நான் வந்து ஃபாரெவர் பிளாக் யூஸ் பண்ணி நான் கிளிக்கே பண்ணலனாலும், நான் ஒரே ஒரு வாட்டி கிளிக் பண்ணாலும் எனக்கு வந்து இந்த கிராப் வந்து எனக்கு வந்து இந்த நான் கிளிக்கே பண்ணலனாலும் எனக்கு வந்து இந்த கிராப் வந்து ஒவ்வொரு டைமும் வேறு பொசிஷன்ஸ்க்கு போகும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா என்ன நடக்குதுன்னு. ஸோ என்னோடய அவுட்புட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. இதுதான் அவுட்புட் பிளேஸ், ஸ்டேஜ் பிளேஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து நான் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணால் என்ன பண்ணலாம் நான் வெயிட் பிளாக் யூஸ் பண்ணலாம். யூ ஆர் வெரி ரைட், நம்ம வந்து வெயிட் பிளாக் யூஸ் பண்ணலாம். ஸோ வெயிட் பிளாக் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணனா இட்ஸ் கோயிங் அ லிட்டில் பிட் ஸ்லோவர் இல்லையா? ஆமாம். ஓகே, ஸோ வந்து இதுதான் என்னோட கோடாக இருக்க போது. அண்ட் ஐ வாண்ட் மேக் ஷூர் இது வந்து எப்போவுமே 90 டிகிரியில் வந்து பாயிண்ட் ஆகிட்டு இருக்கும். பிகாஸ் சம்டைம் வந்து இது டேர்ன் ஆகிடும், இல்லாட்டி வந்து வேறு பொசிஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளோட இதை ஃபேஸ் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவும் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம வந்து பாயிண்ட் இன் டைரக்ஷன் 90 டிகிரிஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இப்போ வந்து நம்மளோட ஒர்க்கிங் பார்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்த பார்ட் என்னென்னா நம்ம கோடிங் பார்ட். ஓகேவா? ஸோ இந்த செட் ஆஃப் கோடை வந்து நம்ம காப்பி பண்ணி எல்லாத்துக்கும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்படி ஆடுதா எனக்கு. ஸோ இப்படி ஷேக் ஆச்சுன்னா இட் மீன்ஸ் இதுக்குள்ளே போக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்குள்ளேயும் இருக்குது. ஸோ எவ்ரி சிங்கிள் டைம் ஐ கிளிக் தி ஃப்ளாக் டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் போக போகுது எல்லா அனிமல்ஸும். ஓகே, கிரேட். எனக்கு வந்து இப்போ நோ ப்ராப்ளம். நான் நெக்ஸ்ட் என்னோட ப்ராப்ளம் என்னென்னா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஸ்கோர் க்ரியேட் பண்ணணும். ஓகே,
எப்படி க்ரியேட் பண்ணணும்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து வேரியபிள்ஸ் போகணும். வேரியபிள்ஸில் வந்து ஸ்கோர்னு ஒரு புது வேரியபிள் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஸ்கோர் எதுக்கு? ஸ்கோர் தான் வந்து நம்மளோட வேல்யூஸ் எல்லாமே சேவ் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ சேவ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு வேல்யூவாக இன்க்ரீஸ் பண்ண போகுது. ஸோ அதுக்கு தான் நம்ம ஸ்கோர் நம்ம வச்சுருக்கோம். ஸோ ஸ்கோர் வந்து என்ன சொல்லுவோம்னா வேரியபிள்னு சொல்லுவோம். வேரியபிள் வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு கண்டெய்னர் மாதிரி, ஒரு பாக்ஸ்ன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸ்குள்ளே வந்து உங்களோட தேவையான பொருள்லாம் நீங்கள் போட்டு வச்சுக்கிறீங்க. அண்ட் எப்போல்லாம் உங்களுக்கு வேணுமோ அந்த பொருள்லாம் அந்த பாக்ஸ்குள்ளே வந்து எடுக்கிறீங்க. அந்த மாதிரி தான் ஸ்கோர். உங்களோட தேவையான நம்பர்ஸ்லாம் இதுக்குள்ளே இருக்கும். உங்களுக்கு எப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ அதுலேருந்து நம்ம ஒன்று ஒன்று எடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வந்து அதுலேருந்து எடுத்து வெறும் டிஸ்பிளே மட்டும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்மளுக்கு ஸ்கோர் இருக்குது. நான் நியூ வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸ்கோர் அந்த வேரியபிள் பேர் வந்து ஸ்கோரு அண்ட் ஃபார் ஆல் ஸ்ப்ரைட், எல்லா ஸ்ப்ரைட்டுக்கும் இந்த மாதிரி க்ரியேட் ஆகியிருக்கும் சொல்லிவிட்டு நம்ம ஓகே கிளிக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்த ப்ராசஸ் என்னென்னா ஓகே. ஸோ எப்போ வந்து எனக்கு ஸ்கோர் வந்து மாறணும்? இங்கே பார்த்தீங்களா நீங்கள் ஸ்கோர்னு ஒன்று ஆப்ஷன் காமிக்குதா? ஸோ எப்போ நம்மளோட ஸ்கோர் மாறணும்னா எவ்ரி சிங்கிள் டைம் ஐ கிளிக் ஆன் தி கிராப், எப்போல்லாம் என்னோடய கிராப் வந்து கிளிக் ஆகுதோ அப்போல்லாம் வந்து என்னோடய ஸ்கோர் மாறணும். ஸோ அதுக்கு கோட் போட்டுடலாமா? ஸோ இது நீங்கள் சென்சிங் யூஸ் பண்ணி பண்ணலாம். இல்லாட்டி வந்து when the sprite is clicked, okay sorry, so என்ன பண்ணலாம்னா when the sprite is being clicked I want to change my score every single time. என் ஸ்கோர் வந்து சேஞ்ச் ஆக போகுது. அதனால நான் வேரியபிள்ஸ்குள்ளே போகிட்டு சேஞ்ச் மை வேரியபிள் பை 1. ஸோ இந்த வேரியபிள் பை 1 வந்து மேக் ஷூர் நீங்கள் வந்து ஸ்கோராக மாற்றுறீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எப்போ நம்ம பார்க்கலாமா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு? ஸோ இது வந்து கிராப் மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஸோ நான் கிராப் எப்போல்லாம் தொடுறணும் அப்போல்லாம் என்னோடய வேரியபிள் வந்து மாறும். ஓகேங்களா? ஸோ வந்து இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா இன்னொரு வேரியபிள்ஸ் லைக் வேறு ஏதாவது ஒரு பாம் மாதிரி கொண்டு வந்து நீங்கள் பாம் எப்போல்லாம் கிளிக் பண்ணுறீங்களோ அப்புறம் வந்து ஸ்கோர் வந்து டிக்ரீஸ் ஆகிற மாதிரியும் பார்த்துக்கலாம். இங்கே சேஞ்ச் ஸ்கோர் பை -1 போட்டால் டிக்ரீஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம். இதே கோட் நீங்கள் கொடுத்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து நம்ம வந்து இருக்கிற ஸ்கோரை வந்து இதே மாதிரி எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். நம்ம வந்து இதுக்கு பண்ண மாதிரி இந்த கோடுக்கு பண்ண மாதிரி நம்ம ஸ்கோரே எல்லாத்துலேயும் போட்டுடலாம். ஸோ ஷேக் ஆகுதுன்னா இதுக்குள்ளே ட்ராப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் எடுத்து ஷேக் ஆச்சுன்னா ட்ராப் பண்ணிடலாம். ஸோ பிட்டலுக்குள்ளே போல் இந்த ஷேக் ஆச்சுன்னா ட்ராப் பண்ணிடலாம். ஓகே, எனக்கு வந்து போடலாம், நான் போட்டுட்டு சொல்கிறேன். இப்போ மற்ற ஸ்ப்ரைட்ஸில் என்னோட கோடு வந்து வந்துடுச்சு. இப்போ வந்து லாஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நம்மளோட பேக்ட்ராப், நம்மளோட ஸ்கோர் வந்து டிஸ்பிளே பண்ணுறது தான் லாஸ்ட் ஸ்டெப். அது பார்த்துடலாமா எப்படி பண்ணலான்னு? 2 ஸ்டெப் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் வெறுமனே வந்து ஒரு ஸ்ப்ரைட்டு மாதிரி டிஸ்பிளே பண்ணலாம் யுவர் ஸ்கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு, இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு பேக்ட்ராப்பாக டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஒரு பேக்ட்ராப் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். எங்கள் பேக்ட்ராப்ஸ் கிளிக் பண்ணி நான் ஆல்ரெடி ஒரு பேக்ட்ராப் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே ஜங்கிள் 2 நான் வந்து இதுவே டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு யூ வென்னு சொல்லிட்டு ஒரு பேக்ட்ராப் இந்த மாதிரி எழுதிக்கிட்டேன், யூ வான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணால் இது வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ நான் வந்து இந்த ஜங்கிள் 3 டெலிட் பண்ணிவிட்டு இந்த பேக்ட்ராப்பில் கோட் போங்க. கோட் போயிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இப்போ வந்து ஸ்கோர் வந்து இப்போ வந்து ஒரு சின்ன கமெண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இஃப் ஸ்கோர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸ்கோர் வந்து வேரியபிள்ஸில் இருக்கும். வேரியபிள்ஸ் போயிட்டு ஸ்கோர் வந்து ஆப்ரேட்டர்ஸ் போங்க, கிரேட்டர் தேன் 20 இருந்துச்சுன்னா நம்ம வந்து யூ வான்னு சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ வந்து இந்த பேக்ட்ராப் பேர் என்னது? செகண்ட் பேக்ட்ராப். ஓகேவா? ஸோ என்ன பண்ண போகிறேன், ஸ்விட்ச் பேக்ட்ராப் டு ஜங்கிள் 2. ஸோ வந்து இது வந்து நீங்கள் இஃப் எல்ஸ்லையுமே பண்ணலாம், இல்லாட்டி வந்து ஃபர்ஸ்ட் பேக்ட்ராப்பில் இருக்கட்டும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்கோர் வந்து கிரேட்டர் தேன் 20 இருந்துச்சுன்னா ஸ்விட்ச் பேக்ட்ராப் டு ஜங்கிள் 2, இல்லாட்டி ஸ்விட்ச் பேக்ட்ராப் டு ஜங்கிள் 1. ஜங்கிள். ஸோ வந்து இப்படி இல்லாட்டியுமே பை டிஃபால்ட் எவ்ரி சிங்கிள் டைம் நான் கோட் ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து ஜங்கிளில் தான் இருக்கணும். பிகாஸ் அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இதுவே இல்லை. ஸோ மேலே வந்து ஒரு ஃப்ளாக் போட்டுக்கலாம்.
ஸோ அவ்வளோதான் நம்ம கோட் முடிஞ்சிருச்சு. அண்ட் லாஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபாரெவர் லூப், பிகாஸ் எவ்ரி சிங்கிள் டைம் இந்த கோட் இதை செக் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஃபாரெவர் லூப் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம கோட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாமா? ஸோ ஃப்ளாக் கிளிக் பண்ணுறேன், கிராப் எனக்கு வந்து ஓகே இப்போ வந்து நான் 20 எனக்கு வரணும். ஓகே எனக்கு 20 வந்துருச்சு. இப்போ வந்து 23 லைக் அடுத்த ஸ்கோர் வரும்போது யூ வான்னு காமிக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம கேம் எப்படி பண்ணணுன்ட்டு நம்மளோட. ஓகே லாஸ்ட் ஸ்டெப் ஒன்று இருக்குது, வந்து நம்ம ஒரு ஸ்டெப் மறந்துட்டோம். ஓகே நம்ம லாஸ்ட் ஸ்டெப் என்னென்னா வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம்ல, நம்ம வந்து ஒன் ஆகிட்ட பிறகுமே இது எல்லாமே வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்டெப் பண்ணாமல் நம்ம வந்து ஸ்டாப் ஆல் கொடுத்துடலாம். கண்ட்ரோல்ஸில் லாஸ்ட் பிளாக் வந்து ஸ்டாப் ஆல். ஸோ இது கொடுத்தோன்னா எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து அனிமல் கிளிக்கர் கேம்ஸ். நீங்கள் இதை வச்சு வந்து வேரியஸ் இது வச்சும் பண்ணலாம், லைக் ஃபுட்ஸ் வச்சு பண்ணலாம், ஹியூமன்ஸ் வச்சு பண்ணலாம். நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் கொண்டு வரலாம். அண்ட் யூஸ் யூர் கிரியேட்டிவிட்டி டு கிரியேட் அ லாட் ஆஃப் ப்ராஜெக்ட், லைக் லாட் ஆஃப் இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ். ஓகேவா? ஸோ தேங்க்யூ காய்ஸ். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி வந்து அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் அண்ட் வில் see you next video. Love you all. Bye.